50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். நீலகிரி தேயிலைக்கு மட்டுமல்ல, கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், பீன்ஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகளுக்கும் ஃபேமஸ் தான். அதுவும் இந்தியாவில் பல பகுதிகளில் கேரட் விளைவிக்கப்பட்டாலும் நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் ஊட்டி கேரட்டின் நிறம், சுவை மற்றும் அதன் சத்துக்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதனால்தான் மக்கள் மத்தியில் ஊட்டி கேரட்டிற்கு வரவேற்பும் டிமாண்டும் அதிகம். ஆனால் சுவையான தரமான ஊட்டி கேரட் என நினைத்து நாம் ரசித்து ருசித்து சாப்பிடும் கேரட்டுகள் ஊட்டி கேரட்டே அல்ல. அது கர்நாடக மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பாலிஷ் செய்து விற்கப்படும் மாலூர் கேரட் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்ட மண்ணின் தரம், தண்ணீரின் தனித்துவம் தான் ஊட்டி கேரட்டுக்கு இயற்கையாகவே பல சிறப்புகள் உள்ளன. அதுவும் மலைப்பகுதியில் இந்த ஊட்டி கேரட்டுகள் ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கும் தன்மை கொண்டது. ஃப்ரிட்ஜில் வைத்தால் 10 நாட்கள் கூட கெடாமல் இருக்கும் என கூறப்படுகிறது. அதனால்தான் ஊட்டி கேரட்டுக்கு புவிசார் குறியீடு பெறும் முயற்சியில் இருக்கிறார்கள் விவசாயிகள். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஊட்டி கேரட்டின் மாண்பையும் நற்பெயரையும் கெடுக்கும் வகையில் வெளிமாநில கேரட்டுகளை பாலிஷ் செய்து விற்று பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் மொத்த மார்க்கெட்டில் விற்பனை செய்வதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட 4 டன் எடையுள்ள கர்நாடக கேரட் முட்டைகளை தடுத்து நிறுத்தி காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரட்டில் கலப்படத்தை தடுக்க தோட்டக்கலைத்துறையின் இணை இயக்குனர், ஊட்டி காவல்துறை டிஎஸ்பி தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் விளைவிக்கப்படும் எந்த கேரட்டையும் எங்கும் விற்பனை செய்யலாம், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஆனால் கர்நாடக மாநிலம் மாலூரிலிருந்து 1 கிலோ 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை என குறைந்த விலைக்கு வாங்கி வந்து தமிழ்நாட்டில் பாலிஷ் போட்டு ஊட்டி கேரட் என பொய் சொல்லி அதிக விலைக்கு விற்பதுதான் தவறு என சுட்டிக்காட்டுகிறார்கள் நீலகிரி மாவட்ட காய்கறி உற்பத்தியாளர்கள். இதன் மூலம் ஊட்டி கேரட் என நினைத்து மாலூர் கேரட்டை வாங்கி சாப்பிடும் மக்கள் ஒரு கட்டத்தில் ஊட்டி கேரட்டின் சுவை, தரம் இல்லை என குறை சொல்ல ஆரம்பித்து விற்பனையிலும் வீழ்ச்சி ஏற்படும். மேலும் ஊட்டி கேரட் போல் பாலிஷ் செய்யும் போது நிறத்திற்காக ரசாயனமும் கலக்கப்படுகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேயிலை விலை வீழ்ச்சிக்கு பிறகு நீலகிரி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதே ஊட்டி கேரட் தான். அதிலும் இப்படி ஒரு பிரச்சனை என்ட்ரியாகி இருக்கிறது, அடிவயிற்றை எரிய வைத்திருக்கிறது என குமரி வெடிக்கிறார்கள் விவசாயிகள். ஊட்டி கேரட்டிலும் டூப்ளிகேட்டா என அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் பொதுமக்கள். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.